ஹாய் நமஸ்காரம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹேர் ஆயில் வந்துட்டு வீட்டில் தயாரித்து இது பண்ணினேன், ப்ரிப்பேர் பண்ணதுன்னு. அதை என்னோடய ஹேருக்கு வந்துட்டு நான் எப்படி அப்ளை பண்ணி காணிக்கிறது தான் இந்த வீடியோ. இந்த நம்ம ஆயில் கூட விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு நான் சேர்த்துக்கிட்டேங்க. விட்டமின் இ கேப்சூல் சாதாரண நான் ஆயில் கூட மட்டும் தாங்க சேர்ப்பேன். டேரெக்டாக எடுத்து ஹேருக்கு அப்ளை பண்ண மாட்டேன். நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் கூட விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு யூஸ் பண்ணோன்னா அதுவுமே ஒரு ஊட்டச்சத்து தாங்க. பின்ன வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அது பியூட்டி பார்லர்லலாம் போகும்போச்சுல ஹேர் மசாஜ் பண்ண, அதாவது ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுவோச்சுல, அந்த ஆயில் கூட அவங்க இந்த கேப்சூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே விட்டமின் கண்டென்ட் உள்ளது தான். இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் தான், கட்டாயம் கிடையாது. இது வந்துட்டு என்கிட்ட எக்ஸ்பைரி ஆகிற ரீதியில் இருந்தனால தான் நான் அது யூஸ் பண்ணுறேன். என்னென்னா நான் ஹேர் ஆயில் அதிகமாக வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அப்படி தானே யூஸ் பண்ணுவேன். அதனால் அது வந்துட்டு ரொம்பவே என்கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு தான் யூஸ் பண்ணேன். என்னோடய முடியை பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரையாக ஒரு மாதிரி பரட்டை மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன காரணம்னா 1 வீக் நான் வந்துட்டு ஆயில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலை. நான் டைம் கிடைக்கல, வேலைக்கு போயிட்டுருக்கேன். காலையில் வேலைக்கு போய்ட்டு நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கு வருவேன். ஸோ அந்த டைம் கிடைக்காதனால தான் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஆயிலை பார்த்து தான் இப்போ நான் என்னோடய ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன், என்னோடய ஃபுல் ஸ்கேல்பில் தாங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, நானே வந்துட்டு என்னோடய கையால் நல்ல ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள ஆயில் எடுத்து தான் முடியில் அப்ளை பண்ணிவிட்டு, நல்லா நம்ம கையை வச்சுட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நல்ல ஹேருக்கு மசாஜ் பண்ணி விட்டோன்னா அது நல்ல ஸ்கேல்ப்லலாம் போய் இறங்கும். நான் வேலைக்கு போகிறனால ஒரு 30 மினிட்ஸ் தாங்க நான் என்னோடய ஹேரில் வந்துட்டு யூஸ் பண்ணேன். அதாவது அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் வச்சுட்டு என்னோடய வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்தேன். நீங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருந்துச்சுன்னா ஒரு மணிக்கூர் இல்லை 2 ஹவர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது போத் ஆம்பளைக்கும் யூஸ் பண்ணலாம், பெம்பளைக்கும் யூஸ் பண்ணலாம், 2 பேருக்குமே யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு கொஞ்ச நாளாக நான் எண்ணெய் யூஸ் பண்ணாதனால 1-2 முடி கூட கொட்டுது. எனக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகாது. ஏன்னா இந்த எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஹேர் ஃபாலே ஆகாது. ஹேர் ஃபாலுக்கு இது பெஸ்ட்டு சொல்யூஷன். அதே போல் டேண்டஃபுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனுங்க. டேண்டஃப் உள்ள எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை வந்துட்டு நிறைய மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு நிறைய பேர் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க, எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நான் எந்த விதத்தில் குறை சொல்லலை. ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான அவங்க ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. இன்னும் அதில் சேர்க்கக்கூடிய ப்ராடக்ட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு குறிப்பிட்ட பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஸ்டிக்கராக இருந்தாலும் சரி, அது அவங்க சொந்த காசை போட்டு நமக்கு தர மாட்டாங்க. எதுவுமே அவங்க வந்துட்டு அதுக்கு உண்டான எல்லாமே நம்மகிட்ட தான் எடுப்பாங்க. ஸோ நமக்கு அந்த காசு உள்ளவங்கன்னா நம்ம கொடுத்து வாங்கலை. மார்க்கெட்டில் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அவங்களுக்கு லாபம் எடுக்காமல் ஒரு ப்ராடக்டை விற்க வர மாட்டாங்க. ஸோ நானுமே ஒரு கடை வச்சுருக்கனால எனக்கு லாபம் இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் நான் சேல் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் காசு இல்லாதவங்க, அதாவது இதை செய்யறதுக்கு டைமு இருக்கும், நமக்கு 15 மினிட் தாங்க எடுக்கும், யார் வேணாலும் வீட்டில் செய்யலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட் சொல்லணுங்க. நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு போகிறனால தான் இந்த ஹேர் ட்ரையர் போட்டேன். வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக ஹேர் ட்ரையர் போடாதீங்க. ஹேர் ட்ரையர் நம்ம ரொம்ப போடும்போச்சில், அதாவது இது ஹீட்டு சூடு தானே வருது, இது நம்மளுக்கு ஸ்கேல்பில் படும்போச்சிலே ஸ்கேல்ப் வந்துட்டு சூடான எது பட்டாலுமே நமக்கு டேண்டஃப் வருங்க. அதனால் நீங்களே பார்த்தீங்கன்னா நான் தூரமாக வச்சு தான் என்னோடய ஹேரை மட்டும்தான் சூடு பண்ணிகிட்டு இருப்பேன். அதாவது சீக்கிரம் வேலைக்கு போகிறனால இல்லைன்னா ஒரு மாதிரி நசன்னு இருக்கும். அதனால தான் நான் ஹேர் ட்ரையர் போடுவேன். இந்த ஹேர் ட்ரையருமே எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. இது வந்துட்டு ஒரு மெடிக்கல் ரெப் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு எனக்கு தந்தது தான். ஸோ அதனால் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, இருந்தாலும் நான் அந்த முடி மட்டும் கொஞ்சம் காயணும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப பரபரன்னு இருக்கும். அதுக்காக தான் பயோக்ளைனோட ஒரு ஹேர் சீரம் எடுத்துகிட்டு நம்ம குளிச்சாலே ஷாம்பு போட்டாலே முடி பரபரன்னு இருக்கும். அதனால் இந்த ஹேர் சீரம் போட்டு நான் லைட்டாக ஹேருக்கு மேலே தான், இதுவுமே ஸ்கேல்பில் படாத லெவலில் தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இதில் எதைங்களும் டவுட் உண்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணுன்னா எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹேரை லைட்டாக கோதி விட்டுட்டு என்னோடய ஸ்கேல்ப்பை நான் ஃபுல்லாக காணிக்கும் போச்சில் நீங்கள் பாருங்கள், ஒரு தாரன் கூட இருக்காது, ஒரு டேண்டஃப் கூட இருக்காது, சூப்பராக இருக்கும். ஹேருமே நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போல் அடுத்தடுத்த நல்ல வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? இதில் ஏதாவது நான் பேச மறந்து விட்டுட்டேன்னா நீங்களே எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.